துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்கவிருக்கிறோம். அமாவாசை அப்படிங்கிறது மாதம் நமக்கு வந்தாலும் கூட வருடத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அமாவாசை தினங்களை சக்தி வாய்ந்த அமாவாசை தினங்களாக வழிபாட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமாவாசை தினங்கள் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது வருடம் ஆரம்பித்ததுக்கு பிறகு ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை அப்படின்னு இந்த 3 அமாவாசை தினங்களை சிறப்பான அமாவாசை தினங்களாக நம்ம கருதி அதை வழிபாட்டுக்கு உகந்ததாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மிக முக்கியமான அமாவாசையாக கருதக்கூடிய இந்த 3 அமாவாசை தினங்களை எதற்காக நம்ம வழிபாட்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும், இந்த மாதிரியான அமாவாசை தினங்களை நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறதையும், அதன் மூலமாக நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நம்ம என்னென்ன காரியங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கவிருக்கிறோம். நம்ம கூடவே நமக்காக வாழ்ந்து இறந்த முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய கடனாக நன்றியை தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த ஒரு வழிபாட்டு முறையை இந்த நாட்களில் நம்ம செய்கிறோம். மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் இன்றைக்கும் நிறைய பேர் வழிபாடு அப்படிங்கிறத முன்னோர்களுக்கு செய்துட்டு தான் இருக்காங்க. அதற்கான சூழல் இல்லாதவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த 3 தினங்களை, வருடத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 முக்கியமான அமாவாசை தினங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த நாட்களில் வழிபாடு அப்படிங்கிறத இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை தினங்களில் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். முதல்ல அமாவாசை நாட்களில் வாசலில் நம்ம கோலம் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது உண்டு. அதன் பிறகு இறை வழிபாட்டுக்கு முன்னாடியே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது அந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தான். அடுத்ததாக இறை வழிபாட்டுக்கு முன்னாடியே நம்ம இந்த பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது அந்த அமாவாசை தினங்களில் முன்னாடியே நம்ம செஞ்சு முடிச்சிடணும். இந்த வழிபாடை முடிச்சுட்டு தான் இறை வழிபாட்டுக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இந்த அமாவாசை நாட்களில் உண்டு. இது மாதிரியான விஷயங்களை அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு இந்த தை அமாவாசை நாட்களில் என்ன மாதிரியான வழிபாடு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதல்ல காலை நேரத்திலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிற அந்த கடனை நம்ம செய்து முடித்திடணும். இது ஆண்கள் அப்படிங்கிறவங்க செய்து கொள்ளலாம். பெண்கள் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கருத்து அப்படிங்கிறது உண்டு. பெண்கள் செய்யலாமா அப்படிங்கிறதுக்கு கணவன் இல்லாத பெண்கள் மட்டுமே இந்த எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடிய அந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கணவன் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறவங்க இந்த எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறத தவிர மற்ற எல்லா வழிபாட்டு முறைகளையுமே மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக மதியத்தில் இலை போட்டு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் உண்டு. அந்த இலை போட்டு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத முன்னோர்களுடைய படத்துக்கு கீழே நம்ம இந்த இலையை போட்டு அதில் உணவுப் பொருட்கள், அவங்களுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களையோ அல்லது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை இந்த தை அமாவாசையிலையோ அல்லது ஆடி புரட்டாசி அமாவாசையிலையோ செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் முறையிலே நம்ம இலை போட்டு வழிபாடு அப்படிங்கிறத செய்து கொள்ளலாம். இது இரண்டாவது. இந்த மாதிரி இலை போட்டு வழிபாடு செய்யும் பொழுது நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, உறவினர்களை, பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் கூப்பிட்டு உணவளிக்கக்கூடிய வழக்கங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு கால சூழ்நிலையில் அதையெல்லாம் நம்மளால் செய்ய முடியல அப்படிங்கிறதுனால முடிந்த அளவுக்கு இன்றைக்கும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. முடியாதவர்கள் யாராவது 4 பேருக்கு உணவளிக்கக்கூடியது, அன்னதானம் கொடுக்கக்கூடிய வழக்கங்களை கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இந்த அமாவாசை நாட்களில் நம்ம கட்டாயமாக செய்து கொள்ளலாம். அடுத்ததாக குளக்கரையிலையோ அல்லது ஆற்று பகுதிகளிலேயோ கூட இந்த காலை நேரங்களிலேயே வழிபாடு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அல்லது இலை போட்டு வழிபாடு செய்த பிறகு குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தையும் நம்ம இந்த நாட்களில் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த அமாவாசை தினங்கள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய முன்னோர்கள் குலதெய்வத்தினுடைய கோயில் வாசலில் இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் இந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு அப்படிங்கிறத இந்த அமாவாசை நாட்களில் இன்றைக்கும் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி குடும்பத்தோடு நம்ம அந்த வழிபாடை குலதெய்வ கோயிலில் அன்றைக்கி எடுக்கும் பொழுது குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்கும். அதன் பிறகு மாலை நேரத்தில் வீட்லேயோ அல்லது முன்னோர்களுடைய படத்துலையோ தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத கட்டாயமாக நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பழக்கம் அப்படிங்கிறதையும் நம்ம செய்து கொள்ளலாம். அதே போலவே சிவ வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, இந்த மாதிரி ஆலய வழிபாட்டை கூட அந்த நாட்களில் செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இன்னும் ஒரு சிலர் யமதர்ம ராஜாவினுடைய வழிபாடையும் சனி பகவானுடைய வழிபாடையும் கூட இன்றைக்கும் அந்த அமாவாசை தினங்களில் நிறைய பேர் செய்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வழக்கம் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த நாட்களில் செய்து கொள்ளலாம். அதே போலவே புனித யாத்திரையாக கருதக்கூடிய காசி, ராமேஸ்வரம் மாதிரியான இடங்கள் அல்லது அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கும் நிறைய பேர் வழக்கத்தில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த அமாவாசை நாட்களில் நம்ம செய்து கொள்ளலாம். இப்போ நம்ம பார்த்த இது மாதிரியான
மாதிரியான கடமைகள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த அமாவாசை தினங்களில் நம்ம கட்டாயமாக செய்து கொள்ளலாம். சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்யலாம். சூழ்நிலை இல்லாதவர்கள் இதில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் எதெல்லாம் சூழ்நிலை இருக்கோ அதெல்லாம் நம்ம செய்யலாம். அல்லது எதுவுமே எங்களால் செய்ய முடியல அப்படின்னா யாராவது 4 பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம். இல்லாதவர்களுக்கோ அல்லது இயலாதவர்களுக்கோ மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட உங்களால் முடிந்த உதவிகளை இந்த நாட்களில் செய்யலாம். இல்லைங்க இந்த மாதிரி அன்னதானமோ இல்லை எதுவுமே எங்களால் உதவியெல்லாம் எதுவுமே செய்ய முடியல, இது மாதிரியான சூழ்நிலைகளில் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய வீட்டு வாயிலில், அதாவது நுழைவு வாயிலில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கீழே நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிற அந்த வழிபாட்டு முறையை கூட நம்ம முன்னோர்களுக்காக நம்ம செய்து கொள்ளலாம். இது மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு முன்னோர்களுடைய ஆசை அப்படிங்கிறத நம்மளால் பெற முடியும்னு சொல்லலாம். இதனால் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. முன்னோர்களுடைய சாபம் அப்படிங்கிறது நமக்கு நீங்குது. முன்னோர்களுடைய தோஷம் அப்படிங்கிறது நமக்கு இதிலிருந்து நிவர்த்தி ஆகுது. பித்ருக்கடன் அப்படிங்கிறத நம்மளால் இந்த விஷயங்கள் மூலமாக தீர்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். மன நிம்மதியே இல்லாத வீட்டில் நமக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது இந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கிடைக்கிறது மூலமாக நம்மளால் பெற முடியுது அப்படின்னே சொல்லலாம். நிறைய வீட்டில் நம்ம பார்த்தோம்னா சுபகாரியங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கு இருந்துகிட்ருக்கு. சுபகாரியங்களுக்கு தடை ஏற்படுது. எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் தடை அப்படிங்கிற அந்த காரியத்தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னா, இந்த காரியத்தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கக்கூடியது இந்த பித்ருக்கடனை தீர்க்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறை அப்படின்னே சொல்லலாம். அதனால இந்த அமாவாசை நாட்கள், அதாவது மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் வழிபாடு எடுக்க முடியாதவர்கள் கூட இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாட்களாக கருதக்கூடிய இந்த 3 அமாவாசை தினங்களை தவறாமல் நம்ம வழிபாடு எடுத்துகிட்டு வரும்பொழுது நம்மளுடைய குடும்ப கஷ்டம், வறுமை அப்படிங்கிறது நீங்கி காரிய தடை அப்படிங்கிறதுல நிவர்த்தி ஆகி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய காரிய தடை எல்லாமே நீங்கி காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய சாபம் அப்படிங்கிறதுல, அந்த தலைமுறை சாபம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கி முன்னோர்களுடைய ஆசை அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த தை அமாவாசை நாளில் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்களை, என்னென்ன மாதிரியான பித்ருக்கடன்களை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற அந்த வழிமுறைகளை நம்ம பார்த்தோம். என்ன மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கோ அதை பொறுத்து இதில் எந்த விஷயங்களை வேணாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதுபோல் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நம்ம குடும்ப ரீதியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த விஷயத்தில் பார்த்துட்டோம். அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் இருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான விளைவுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.